எனக்கு உன்னை பல வருஷமா தெரியும் கபீர். Hey guys, welcome back to 10 Head Tamil. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா வார் மூவியோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அயான் முகர்ஜியோட டைரக்ஷனில் ரித்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து நடிச்சது தான் வார் 2. யாஷ் ராஜ் ஃபிலிம் தான் இந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா ஜூனியர் என்டிஆர் வந்து உள்ள நடிக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு வில்லனாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் போன பார்ட்டை பார்க்கும்போது டைகர் ஷார்ஃப் தான் வந்துட்டு வில்லனாக இருந்தார். ஸோ அவரை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டில் ஜூனியர் என்டிஆரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜூனியர் என்டிஆருக்கு சொல்லவே வேணாம், ஒரு ஃபேன் பேஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ரித்திக் ரோஷனுக்கும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் படம் வரப்போகுது. டீச்சருக்குள்ளே பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் ஃபைட் நடக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கும்னு தெரியல, ஆனால் போன பார்ட் மாதிரி தான் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு மூவியை. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாரா அத்வானி. ஸோ இவங்க தான் வந்து உள்ளே நடிச்சிருக்காங்க. டீசரில் ஒரு சீன் கட் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஹீரோயின் நினைக்கிறேன். இப்போ மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரித்தம் சக்கரவர்த்தி. இவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ டீசரில் வர மியூசிக்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. பை த வே ஜூனியர் என்டிஆரை வந்துட்டு வில்லனா கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு டீசர். ஸோ இப்போ என்னன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்துட்டு எப்படி இதை எடுத்துப்பாங்க, டோலிவுட்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஜூனியர் என்டிஆருக்கு. ஸோ என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ வில்லனா கொண்டு வந்து இவரை வந்துட்டு கடைசியில் முடிச்சு விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேன்ஸ்லாம் ஒரு நிலைமைக்கு ஆயிடுவாங்க. ஸோ ஃபேன் பேஸ் வந்துட்டு டோலிவுட்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஜூனியர் என்டிஆருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு இவரை எப்படி கொண்டு வந்திருக்காங்க படத்தில் அப்படின்னு படம் வந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டீசர் கட்லாம் வந்துட்டு நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறைச்சலாகவும் சொல்லிட முடியாது. அண்ட் டீசர்லேயே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படமும் வருது. ஸோ இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது, எப்படி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை த வே இந்த டீசர் ஒன்றும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். நீங்கள் ஜூனியர் என்டிஆர் அண்ட் ரித்திக் ரோஷன் ஃபேனாக இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா வார் 2 மூவிலேருந்து. ஸோ அதனால ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் 10 Head Tamil. See you in next video. Bye guys. Get ready for war.